குட் பேட் அக்லி ஃபேன் பை ஆதிக் ரவிச்சந்திரன் ப்ரிப்பேரிங் ஃபுல் மீல்ஸ். அஜித் குமார் ஃபேன்ஸ் ஒரு மஜா வைப் சாங் வரும் அப்படின்னு தேவிஸ்ரீ பிரசாத் சொல்லியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபர் கல்யாண் மாஸ்டரா. இந்த சாங் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் தான் வெளியாகும் போல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிறது தியேட்டர்ஸ்ல. இந்த படம் காடு வெட்டி படம் அமேசான் பிரைம் வீடியோவில் இன்று ஸ்ட்ரீமிங் ஆனது. மழை பிடிக்காத மனிதனிலிருந்து சரத்குமார் பர்த்டே ஸ்பெஷலாக போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. சரத்குமார் கேரக்டர் நேமு சீஃப் கேரக்டர் வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆகஸ்ட் 2 இந்த படம் தியேட்டர்ஸில் வெளியாக போகிறது. ஹிட்லிஸ்ட்ல இருந்து சரத்குமார் பர்த்டே ஸ்பெஷலாக போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. அமேசான் பிரைம் வீடியோ தமிழ் OTTல ஸ்ட்ரீமிங் ஆனது. இந்த படம் ஆடு ஜீவிதம் படம் ஜூலை 19 ஸ்ட்ரீமிங் ஆக போகிறது. நெட்ஃப்ளிக்ஸில் மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தியில். பார்த்திபனுடைய டீன்ஸ் படத்துக்கான ஷோ கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் சரத்குமார் 150வது படமான ஸ்மைல் மேன் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகிருக்கு. மெமரிஸ் டைரக்ஷன் பண்ண சியாம் பிரவீன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாங்க. சரத்குமார், இனியா, சைஜே ரோஸ் நடிக்கிறாங்க. அந்த படத்தில் கவஸ்கர் அவினாஷ் இந்த படத்தை மியூசிக் பண்ணுறாங்க. CWC அஸ்வினுடைய புதிய படத்துக்கான டைட்டில் நொடிக்கு நொடி. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறது விஜய் அதிராஜ். இந்த படத்தில் CWC அஸ்வின், நரேன், ஷாம், நம்ரிதா, பிக் பாஸ் ஜூலி நடிக்கிறாங்க. அந்த படத்தில் மிஸ்டர் எக்ஸ்ல இருந்து சரத்குமார் பர்த்டே ஸ்பெஷலாக போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. சித்தார்த் 40 படத்தில் சரத்குமார் ஆன்போர்ட் ஆகியிருக்காரு. சித்தார்த் 40 படத்தில் தேவயானி ஆன்போர்ட் ஆகியிருக்காங்க. சித்தார்த் 40 படத்தில் மீதா ரகுநாத் ஆன்போர்ட் ஆகியிருக்காங்க. சித்தார்த் 40 படத்தில் சைத்ரா ஆச்சர் ஆன்போர்ட் ஆகியிருக்காங்க. ராயன் ட்ரெய்லர் இன்று வெளியாகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ட்ரெய்லருக்கான ரிலீஸ் டைம் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியாகிடும். இந்த வீடியோ அப்லோடு பண்ணுறதுக்குள்ள ட்ரெய்லருக்கான ரிலீஸ் டைம் வந்தாலும் வந்திருக்கலாம். ட்ரெய்லரு ஈவினிங் வெளியாகும். ஆடியோ லஞ்சு வருகிற சண்டேல டெலிகாஸ்ட் ஆக போகிறது 3 PM அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ராயன் ட்ரெய்லரு இன்று வெளியாகிறதாக நேற்று அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரெய்லரு கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பலாம். ஜமா டீசர் வெளியாகிருக்கு. அந்த டீசருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பாரி இளவழகன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 2 இந்த படம் தியேட்டர்ஸில் வெளியாக போகிறது. உலகநாயகன் கமல்ஹாசனுடைய இந்தியன் 2 பேப்பர் ஆட் ஆகிருக்கு. இந்த இந்தியன் 3 லுக்கு தான் இந்த போஸ்டரு. உலகநாயகன் கமல்ஹாசனுடைய இந்தியன் 3க்கான டிஏஜிங் லுக் இது அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியன் 2 முதல் நாள் கிராஸ் கலெக்ஷனை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 12.85 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா மற்றும் நிசாமில் 10.50 கோடி, கர்நாடகாவில் 3.50 கோடி, கேரளாவில் 2.33 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2.10 கோடி, ஓவர்சீஸில் 25.20 கோடி அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இந்தியன் 2 3 நாட்களுக்கான வேர்ல்டு வைடு கிராஸ் கலெக்ஷன் 100 கோடி அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இந்தியன் 2 3 மணி நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. 20 நிமிஷம் கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கான ரன் டைம் 2 hours 40 minutes. சித்தார்த் 40 ஷூட்டிங் பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை 8 தோட்டங்கள் டைரக்ஷன் பண்ண ஸ்ரீ கணேஷ் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாங்க. சித்தார்த், சரத்குமார், மீதா ரகுநாத், சைத்ரா ஆச்சர், தேவயானி நடிக்கிறாங்க. அந்த படத்தில் சாந்தி டாக்கிஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஜெயம் ரவியோடைய பிரதர் இதில் வாட் இஸ் மேக்கமிஷி அப்படின்னு ஒரு கேள்வி குறி வச்சிருக்காங்க. அது ஒரு சின்ன அப்டேட்னு கூட சொல்லலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் தானா. அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னும் ஒரு சில நாட்களில் எதிர்பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் எப்படி இருக்கு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மழை பிடிக்காத மனிதன் 3rd சிங்கிள் சாங் நேம் இவன் யாரோ. இந்த சாங் ஜூலை 15 6 PMக்கு வெளியாக போகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. விஜய் ஆண்டனி மியூசிக் பண்ணி பாடியிருக்காரு. இந்த படம் ஆகஸ்ட் 2 தியேட்டர்ஸ்ல வெளியாக போகிறது. சேன் விக்ரமுடைய தங்கலான் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் நேம் மினிக்கி மினிக்கி. இந்த சாங் ப்ரோமோ வெளியாகிருக்கு. இந்த ப்ரோமோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபுல் சாங் நாளைக்கு வெளியாக போகிறது. ஆகஸ்ட் 15 வேர்ல்டு வைடு தியேட்டர்ஸ்ல வெளியாக போகிறது. இந்த படம் 1000 கோடி மேல வசூல் பண்ணியிருக்கிற இந்தியன் சினிமா படங்களை பத்தி பார்க்கலாம். பாலிவுட்ல டங்கல், பதான், ஜவான், டோலிவுட்ல RRR, பாகுபலி 2, கல்கி 2898 AD, சாண்டல்வுட், KGF சாப்டர் 2, ரெக்கை முளைத்தேன் ஃபர்ஸ்ட் சிங்கிளான அழகிய சாங்கு வெளியாயிருக்கு. இந்த சாங்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது லவ் சாங்கு. பிரின்ஸ் பிக்சர்ஸ் நெக்ஸ்ட் படத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த ஸ்டோரி பரத்வாஜ், ரங்கன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறது. ஐரா டைரக்ஷன் பண்ண சர்ஜன் KM. நயன்தாரா நெக்ஸ்ட் படத்துக்கான ஸ்டோரி பரத்வாஜ், ரங்கன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறது. ஐரா காம்போ, சர்ஜன் KM இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது பிரின்ஸ் பிக்சர்ஸ். இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த அஃபிஷியல் அப்டேட் தான் போல. இது அதில் நயன்தாரா தான் நடிக்கிறாங்க போல. இது நியூஸ் வந்திருக்கு. ரய்யராஜ் நெக்ஸ்ட் படத்தை டைரக்ஷன் பண்ணுறது. ஸ்ரீநீத்தின் ஒரு புதிய டைரக்டர் டைரக்ஷன் பண்ணுறாங்க. அந்த படத்தை யுவன் சங்கர் ராஜாவுடைய அடுத்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த படத்தை ஷூட்டிங்கு லாஸ்ட் வீக்கில் ப்ராப்பர்ட் ஆகிருக்கு. யுவன் சங்கர் ராஜாவுடைய ப்ரொடக்ஷன் ஷூட்டிங்கு 40 நாட்கள் ஷூட்டிங் முடிச்சிருக்காங்க. அஃபிஷியல் அப்டேட்ஸ் வருகிற நாட்களில் வரும். சூழலில் நடித்த கோபிகா ரமேஷ் இந்த படத்தில் ஹீரோ கேரக்டரில் நடிக்கிறாங்க. கூலி ஹைதராபாத் ஸ்கெடியூலு ஃபாலோயிங் பண்ணுறாங்க. ஷூட்டிங்கு கண்டினியூவாக சென்னையில் மிகப்பெரிய செட்டில் நடக்கிறது. நேற்றிலிருந்து ஒரு பெரிய பட்ஜெட் ஆக்ஷன் த்ரில்லர் இது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நெகட்டிவ் ஷேட் ரோலில் நடிக்கிறாரு. கூலி, ஜெயிலர் 2 இது சேர்த்து 2025 ரிலீஸ் ஆக போகிறது. அமரன் அப்டேட் நாளை எதிர்பார்க்கலாம். ரிலீஸ் டேட் அப்டேட் வர வாய்ப்பு இருக்கு. அமரன் அப்டேட் ரிலீஸ் செப்டம்பர் 27 அப்படின்னு சொல்றாங்க. ரிலீஸ் டேட் உடன் ஏதாவது போஸ்டரோ அல்லது வீடியோவோ வெளியாகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கங்கோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜூலை 23
தேதி சூர்யா பர்த்டே ஸ்பெஷலா வெளியாக போகிறது அப்படின்னு தேவிஸ்ரீ பிரசாத் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்காக நான் வெயிட் பண்றேன். தேவிஸ்ரீ பிரசாத் அவருடைய பிஜிஎம் இந்த படத்துல செம்மையா பண்ணியிருக்காரு போல. அதுல டீசரா இருக்கட்டும், அதே போல வீடியோஸா இருக்கட்டும், பிஜிஎம் இருந்துச்சு. அந்த பிஜிஎம் செம்மையா இருந்தது. அப்படி இருக்கிறப்ப பிஜிஎம் செம்மையா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்படி இருக்கு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். விடுதலை பார்ட் 2 ஃபர்ஸ்ட் லுக்கு நாளை வெளியாக போகிறதாக நியூஸ் வந்திருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்கு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரிலீஸ் டேட்டும் வர வாய்ப்பு இருக்கு. நாளை ஃபர்ஸ்ட் லுக் உடன் ஃபர்ஸ்ட் லுக் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டு அதுக்கடுத்தது ஃபர்ஸ்ட் லுக்கு வெளியிட்றாங்களா இல்லை டைரெக்டாக ஃபர்ஸ்ட் லுக்கே வெளியிட்டு ரிலீஸாக மென்ஷன் பண்ணுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்ஐசி படத்துக்கான ஷூட்டிங்கு நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்தது. நிறுத்தியெல்லாம் வைக்கல, ஷூட்டிங் போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. சன்ஸ்கிரீன் ஸ்டுடியோடைய நெக்ஸ்ட் படத்துக்கான ப்ராஜெக்ட் கவினுடன் தான் இதற்கான பூஜை நெக்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்றாங்க. நயன்தாரா அந்த படத்துல இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிக்கிறாங்க. லோகேஷ் கனகராஜ் அசிஸ்டன்ட் டைரக்டர், விஷ்ணு யாதவன் அந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. வருணன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோ வெளியாயிருக்கு. இந்த சாங் நேமு காதலே. இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபுல் சாங் சீக்கிரமாவே வெளியாகும். ஜெயவேல் முருகன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாங்க. போபோ சாஷி இந்த படத்தை மியூசிக் பண்றாங்க. கல்கி 2898 ஏடி படம் தமிழ்நாட்டில் 40 கோடிக்கு மேல வசூலாயிருக்கு நேற்று வரைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 1000 கோடிக்கு மேல வசூலாயிருக்கு அப்படின்னு அபிஷியலா சொல்லிட்டாங்க. வேர்ல்டு வைடு கிராஸ் கலெக்ஷன் கல்கி 2898 ஏடி படம். தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜயின் மெகா திட்டம் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னா, ஒரு மாநில மாநாடு, 4 மண்டல மாநாடு, 10 மாவட்ட பொதுக்கூட்டங்கள் நடத்த திட்டம். ஃபர்ஸ்ட் மாநாடு திருச்சியில் செப்டம்பர் அல்லது நவம்பரில் நடக்க வாய்ப்பு இருக்கு. 100 சட்டமன்ற தொகுதிகளில் நடைபயணம் செல்லவும் தளபதி விஜய் திட்டம் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு.